Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz Channel. இது வேத வினாவிடை மத்தேயு 21. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து எங்கு வந்தனர்? ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுவுக்கு வந்தனர். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பெத்பகேயுவுக்கு வந்தபோது இயேசுவானவர் யாரை அழைத்தார்? தமது சீஷர்களில் 2 பேரை. இயேசு பெத்பகேயுவுக்கு வந்தபோது தமது சீஷர்களில் 2 பேரை அழைத்து எங்கு போகச் சொன்னார்? அவர்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு. இயேசு தமது சீஷர்களில் 2 பேரிடம் எதிரே இருக்கிற கிராமத்திலிருந்து என்ன கொண்டு வாருங்கள் என்றார். ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும். யாராகிலும் கழுதைகள் யாருக்கு வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்லச் சொன்னார் இயேசு? ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். கழுதைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னால் கேட்பவன் என்ன செய்வான் என்றார் இயேசு. உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்றார். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது என்ன? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. சீஷர்கள் என்ன செய்தனர்? இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு இயேசுவை ஏற்றினார்கள். ஜனங்கள் என்ன செய்தனர்? தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஜனங்கள் என்ன சொல்லி ஆர்ப்பரித்தனர்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு எங்கு பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். எருசலேமுக்குள். இயேசு எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு என்ன விசாரித்தார்கள்? இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஜனங்கள் இயேசுவை யார் என்றனர்? இவர் கலிலேயாவிலுள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து யாரை வெளியிலே துரத்தினார்? ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து எதை கவிழ்த்தார்? காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும். என்னுடைய வீடு டேஷ் எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஜெப வீடு. தேவனுடைய வீடாகிய ஆலயத்தை நீங்கள் எதுவாக ஆக்கினீர்கள் என்றார் இயேசு. கள்ளர் குகை. இயேசு தேவாலயத்தில் இருக்கும்போது யார் அவரிடத்திற்கு வந்தார்கள்? குருடரும் சப்பானிகளும். இயேசு அவரிடத்திற்கு வந்த குருடரையும் சப்பானிகளையும் என்ன செய்தார்? அவர்களை சொஸ்தமாக்கினார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் எதை கண்டு கோபமடைந்தார்கள்? இயேசு செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் கண்டு கோபமடைந்தார்கள். இயேசு பிரதான ஆசாரியரிடமும் வேதபாரகரிடமும் எதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை. இயேசு நகரத்திலிருந்து புறப்பட்டு எங்கு போய் தங்கினார்? பெத்தானியா. இயேசு பெத்தானியாவில் இருந்து நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி. இயேசு பெத்தானியாவில் இருந்து நகரத்திற்கு திரும்பி வருகையில் வழியருகே எதை கண்டார்? அத்தி மரத்தை.
இயேசு பெத்தானியாவிலிருந்து நகரத்திற்கு திரும்பி வருகையில் வழியருகே கண்ட அத்திமரத்தில் என்ன கண்டார்? அதிலே இலைகளையன்றி வேறொன்றையும் காணவில்லை. இயேசு அத்திமரத்தில் இலைகளையன்றி வேறொன்றையும் காணாததினால் என்ன சொன்னார்? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். இயேசு அத்திமரத்தை இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சொன்னவுடன் என்னவாயிற்று? உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? சீஷர்கள். எப்படி இருந்தால் அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்றார் இயேசு. சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் எப்போது கேட்பதை பெறுவீர்கள் என்றார் இயேசு. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டது யார்? பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். எப்போது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவிடம் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷனால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று யார் யாரிடம் கேட்டது? இயேசு பிரதான ஆசாரியரிடமும் ஜனத்தின் மூப்பரிடமும். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் இயேசு என்ன கேட்பார் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணினார்கள். ஏன் யோவானை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார் என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணினார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் மனுஷனால் உண்டாயிற்று என்று சொல்ல ஏன் பயந்தார்கள்? ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறதினால். யோவான் கொடுத்த ஸ்நானம் பற்றி தங்களுக்கு தெரியாது என்று கூறியவர்கள் யார்? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர். பிரதான ஆசாரியரிடமும் மூப்பரிடமும் தன் அதிகாரத்தை குறித்து சொல்லப் போவதில்லை என்று கூறியவர் யார்? இயேசு. ஒரு மனுஷனுக்கு எத்தனை குமாரர் இருந்தார்கள் என்றார் இயேசு? 2. மூத்தவனை அந்த மனுஷன் எங்கு போய் வேலை செய் என்றான்? தன் திராட்சைத் தோட்டத்தில். மூத்தவன் என்ன செய்தான்? மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். திராட்சைத் தோட்டத்திற்கு வேலைக்கு போகிறேன் என்று தகப்பனிடம் கூறியவன் யார்? இளையவன். போகிறேன் என்று சொல்லியும் திராட்சைத் தோட்டத்திற்கு போகாதவன் யார்? இளையவன். தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் யார் என பிரதான ஆசாரியர் இயேசுவிடம் கூறினார்கள். மூத்தவன். யார் அவர்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்றார் இயேசு? ஆயக்காரரும் வேசிகளும். யார் நீதிமார்க்கமாய் அவர்களிடத்தில் வந்திருந்தும் அவர்கள் அவனை விசுவாசிக்கவில்லை என்றார் இயேசு? யோவான். யார் யோவானை விசுவாசித்தார்கள் என்றார் இயேசு? ஆயக்காரரும் வேசிகளும். ஆயக்காரரும் வேசிகளும் யோவானை விசுவாசித்ததை அவர்கள் கண்டும் என்ன செய்யவில்லை என்றார் இயேசு? யோவானை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். வேறொரு உவமையில் ஒரு திராட்சைத் தோட்டத்தை உண்டாக்கினது யார் என்றார் இயேசு? வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன். தான் உண்டாக்கிய திராட்சைத் தோட்டத்துக்கு அந்த வீட்டெஜமான் என்ன செய்தான் என்றார் இயேசு?
அதை சுற்றிலும் வேலியடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டான் என்றார். வீட்டெஜமான் தன் திராட்சைத் தோட்டத்தை குத்தகையாக விட்டு எங்கு போயிருந்தான் என்றார் இயேசு. புரதேசத்துக்கு. கனிக்காலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி யாரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான்? தன் ஊழியக்காரரை. வீட்டெஜமான் அனுப்பிய ஊழியக்காரரை பிடித்து அடித்து கொலை செய்தவர்கள் யார்? தோட்டக்காரர். வீட்டெஜமான் பின்னும் யாரை அனுப்பினான்? முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பினான். வீட்டெஜமான் பின்னும் முந்தினவர்களிலும் அதிகமான வேறே ஊழியக்காரரை அனுப்பின போது தோட்டக்காரர் என்ன செய்தனர்? அவர்களையும் அப்படியே பிடித்து அடித்து கொலை செய்தார்கள். வீட்டெஜமான் கடைசியில் யாரை அனுப்பினான்? தன் குமாரனை. வீட்டெஜமான் கடைசியில் ஏன் தன் குமாரனை அனுப்பினான்? தன் குமாரனுக்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று நினைத்ததினால். தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது ஒருவரோடொருவர் என்ன சொல்லிக் கொண்டனர்? இவன் சுதந்திரவாளி, இவனை கொன்று இவன் சுதந்திரத்தை கட்டிக்கொள்ளுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். தோட்டக்காரர் குமாரனை என்ன செய்தார்கள்? அவனை பிடித்து திராட்சைத் தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். இயேசு பிரதான ஆசாரியர் மூப்பரிடமும் திராட்சைத் தோட்டத்தின் எஜமான் உவமையை குறித்து என்ன கேட்டார்? திராட்சைத் தோட்டத்தின் எஜமான் வரும்போது அந்த தோட்டக்காரர் என்ன செய்வான் என்று கேட்டார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இயேசு கேட்டதற்கு என்ன சொன்னார்கள்? அந்த கொடியவரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சைத் தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இயேசு பிரதான ஆசாரியர் மூப்பரை நோக்கி, எது தலைக்கல்லாயிற்று என்றார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்றார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது யாராலே ஆயிற்று என்றார் இயேசு. கர்த்தராலே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று இயேசு கேட்டார். ஆச்சரியமாய். தேவனுடைய ராஜ்யம் யாருக்கு கொடுக்கப்படும் என்றார் இயேசு. தேவனுடைய ராஜ்யத்திற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். யார் நொறுங்கி போவான் என்றார் இயேசு. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் என்றார். அந்த கல் எவன் மேல் விழுமோ அது என்ன செய்யும் என்றார் இயேசு. அது அவனை நசுக்கி போடும் என்றார். யார் இயேசுவினுடைய உவமைகளை கேட்டு தங்களை குறித்து சொல்லுகிறார் என்று அறிந்தனர்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். இயேசுவை பிடிக்க வகை தேடினது யார்? பிரதான ஆசாரியரும் பரிசேயரும். ஜனங்கள் இயேசுவை யார் என்று எண்ணினபடியால் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பயந்திருந்தார்கள். தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால். Thank you. Amen.